ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். அதாவது யூசுவலி ஒரு டிபேட்ஸ் நிறைய இடத்துல நடக்கும். இது பெருசா அது பெருசான்னு நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஏன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்ன், அந்த காலத்தில் வெர்சஸ் இந்த காலத்தில். அப்புறம் வந்து நிறையா இந்த திருவிளையாடல்லாம் பாட்டு பெருசா லிரிக்ஸ் பெருசா அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த டிபேட்டுக்கெலாம் நம்ம போகாமல் ஜென்ரலி இஃப் யூ லுக் அட் லைஃப், ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிரிக்ஸ் யாரோ ஒருத்தர் எழுதுகிறாங்க அப்படிங்கும்போதே அதில் ஒரு மியூசிக் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க மியூசிக் போடுறாங்கன்னா அதில் லிரிக்ஸும் இருக்கும் அப்படின்னு நான் நிறையா பேர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்மளே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்போஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த பாட்டு யோசிக்கும் போதே சில வார்த்தைகள் தானாக அது கூடவே வந்துடும். அப்புறம் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் லிரிசிஸ்ட் கிட்ட சொல்லி கன்வே பண்ணி நம்ம வந்து அதை சொல்லும்போது இட் ஆட்ஸ் வேல்யூ, இட் ஆட்ஸ் மேஜிக் அண்ட் வாட் நாட். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் மியூசிக் காம்ப்ளிமெண்ட்ஸ் த லிரிக்ஸ் அண்ட் ஸோ டஸ் லிரிக் காம்ப்ளிமெண்ட் த மியூசிக். ஸோ இன்றைக்கி நான் என்ன இவ்வளோ லிரிக்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, we have a fantastic musician, a fantastic lyricist amongst us today. அண்ட் இவர் வந்து சாதா மியூசிஷியனோ சாதா லிரிசிஸ்டோ கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல்களை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற ஒரு பர்சன். ஸோ வெல்கமிங் விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்கள். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க சௌந்தர்யா? ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு த பாட்காஸ்ட். இட்ஸ் மை ப்ளஷர். ஸோ எப்படி இருக்குது இந்த ஜேர்னி ஆஃப் யூனோ? அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் ஊர் ஆமாம், இது எல்லாருக்குமே இருக்கும்ல. அவங்கவுங்க ஊர் பீப்புள் பார்க்கும்போது ஒரு ஹை கிடைக்கும்ல. இதெல்லாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் விட அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மலையாளிஸ் கனெக்ட் ஆகுங்களோ, கிட்டத்தட்ட ஊருக்காரங்களாம் அப்படி தான். ஓ, திருச்சி எங்கே அப்படின்னு எங்கள் திருச்சியில் அதேதான். இது வரைக்கும் நான் நிறைய பேர் பாட்காஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஊர் அப்படியே பேசும்போது திருச்சி அப்படின்னோன்னா ஒரு ஒரு பர்சனல் ஹை கிடைக்கும். ஜாலியாக எனக்கும் கிடைக்கும். கோர்ஸ். ஸோ எப்படி இருக்கு உங்களோட ஜேர்னி? லைஃப் எப்படி போகுது? ஆக்சுவலாக ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. இதுக்கு தான் நம்ம டச் வுட். ஏன்னா இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு டிகேடாக நம்ம பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா ஸ்கூல் முடிக்கும் போதே என்னெல்லாம் எந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் ஏமாத்தினாங்க அப்படின்னா, 10th முடித்தோடனே விடிவி கார்த்திக் மாதிரி அவனா பி ஃபிலிம் மேக்கர்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து டேரக்ஷன் படிக்கணும், என்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விடணும். அது கட் ஆஃப் 190 வேணும் தெரியுமா? உனக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்க, அதெல்லாம் சேர முடியாதுட்டாங்க 12th முடிச்சோன்னே. ஓ அப்படியா, இதுக்கெல்லாம் கட் ஆஃப், ஐயோ முன்னாடி சொல்லி தான் படிச்சிருப்பேனே. அவ்வளோ பிளாங்காக இருந்தேன். படிப்புக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, உன் மார்க் இன்ஜினியரிங் தான் கிடைக்கும், எடுத்துக்கோ. சரி எடுத்துக்கிறேன், இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் போய்க்கிறேன். அந்த ஜோனில் என்ன பண்ணிட்டாங்க. அவ்வளோ முட்டாளாக இருந்து இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தனா லைஃப் லீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே மெச்சூராக ட்ரை பண்ணுறீங்கன்னு, உங்கள் லிரிக்ஸ்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. இல்லை, அதுதான் நம்ம மெச்சூர்டுன்னு நினச்சிட்டோன்னா நம்ம எழுதுகிற எல்லாமே இம்மெச்சூர்ட் ஆகிடும். ஸோ நம்ம மெச்சூர்டாக ட்ரை பண்ணுறோங்கிற போது தான் நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ எனக்கு என்னென்னா லிரிக்கில் வந்து ஒரு விஷயத்தை ரெசனேட் பண்ணணும்னு தோணும். என்ன அப்படின்னா, நான் பார்க்குற விஷயங்களை, நான் அனுபவிக்கிற விஷயங்களை, என் கூட இருக்கிறவங்க அனுபவிக்கிற விஷயங்களை வந்து நான் பொய்டிக்காக சொல்லணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் எழுதணும்னு ட்ரை பண்ணணுன்னா இயல்பாக நடக்கிறத சொன்னாலே போதும், ஸ்பெஷல் ஆகிடும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணும் போதெல்லாம் கிடையாது, நான் நார்மலாகவே இப்படி தான், கண்ணாடி பார்த்தாலே தலை சீவுற டைப் தான். எனக்கு வந்து அந்த ஹேரில் ஒரு பெரிய அப்சஷன் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா எனக்கு சும்மா தலை சீவிக்கிட்டே இருக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் லவ் பண்ணும்போது கேட்க வேணாம். அந்த டைம்லலாம் வந்து ஐயோ பார்க்க போகிறேன், இப்படி போகலாமா, இல்லை வேணாம் இப்படி போகலாமா, ஐயோ அப்படின்னு சீவிக்கிட்டே இருப்பேன். ஸோ கனை நம்பாதேன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு ஒரு பாட்டு எழுதிருப்பேன். 2வது லைனே கலையாத தலையை 10 வாட்டி சீவ வச்சாலே அப்படின்னு இருக்கும். ஸோ இது நான் டெய்லி பண்ணுற விஷயம், நிறைய ஆண்கள் பண்ணுற விஷயம். அவங்களுக்கு காதலிக்கிற போது மட்டும் தான் முடி இருக்கும் மண்டையில். அது போக போக அதுவும் போயிடும், காதல் போகிற மாதிரி முடியும் போயிடும். ஸோ அப்போ வந்து தலையை சீவிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் நம்ம வாழ்வியலில் பண்ணுறோமோ அதெல்லாம் உள்ள சொருகணும் அப்படின்னு பார்க்குறது தான். How beautifully said. அதுவும் இந்த காதல் போகிற மாதிரி முடி போகும்னு சொன்னது வந்து கவிதை. இது ஃப்ளோவில். ஸோ இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா,
அ எனக்கு சுத்தி பாட்டு தான் இருந்துச்சு. சிங்கிங் தான் இருந்தது. யாரும் வந்து ஒரு வயலினோ, ம். வீணையோ இல்ல. எத பார்த்தாலும் மியூசிக் ம். பாடுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. ம். எனக்கு தெரிஞ்சு லோ கீ இன்னும் கூட பாட்டு பாடுறது ம். அப்படிங்கிறது வந்து ஒரு லைம் லைட்லயும் இருக்கிறதுன்னு ஆப்வியஸ்லி. என்னோட இதுல ஆப்வியஸ்லி. இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லிரிக்ஸ் எப்போ உள்ள வந்துச்சு? ஆக்சுவலா அ ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தேன். எதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன வருது அப்படிங்கிறத நான் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும் ம். அப்படிங்கிறதுல, காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நான் ஆக்சுவலா யாருங்கிறத கண்டுபிடிச்சிடணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்கூல்ல இருந்தே அத பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ம். எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லிரிக் எழுதுவேன். மியூசிக் கம்போஸ் பண்றேங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். அ பாடுறேங்கிற பேர்ல கத்துவேன். நடிக்கிறேங்கிற பேர்ல வந்து நடிக்கிறேன்னு என்னையே ஏமாத்திப்பேன். டைரக்ஷன் பண்றேங்கிற பேர்ல ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சினிமா சைட்ல. சினிமா சைட்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் எடிட்டிங் பண்ணேன், கிராஃபிக் டிசைன் பண்ணேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுப்பேன். டியூஷன் டீச்சரா கிட்டத்தட்ட என்னோட காலேஜ்லேருந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரையும் நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்திருக்கேன். சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னரா இருந்திருக்கேன். கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்லாம் ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணி மொக்கா வாங்கியிருக்கேன். இந்த மாரி என்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமோ, எனக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் தெரியிற மாரி தோணுதோ படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கிறது. ஸோ இந்த மாரி என்னலாம் எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ பிஃபோர் கம்ப்ளீட்டிங் காலேஜ் எனக்கு ஒண்ணு ஷூரா தெரிஞ்சது. எதுல வந்து நம்மள சூப்பரா பண்றடா! அப்படின்னு சொல்றாங்களோ, அத தான் ப்ரொஃபஷனா எடுக்கணுன்ட்டுன்னு. ம். எல்லாரும் அப்படி சொன்னது வந்து லிரிக். ஓகே. ம். இது நல்லா வருது போல. அப்ப நம்ம இத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாரி நான் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ம். லிரிசிஸ்ட்டா இருக்கிறதுக்கு. ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து பயங்கரமான கதை அறிவோ, இல்லன்னா இலக்கிய அறிவோ, அப்படி இல்லன்னா நான் வந்து இந்த கதை ப ப நெறைய நாவல்ஸ் படிச்சிருக்கேனா? கிடையாது. இலக்கியம் படிச்சிருக்கேனா? கிடையாது. ரொம்ப தமிழ் லிட்ரேச்சர்லாம் அப்படியே பூந்து விளையாடுவேனா? கிடையாது. கவிதை புத்தகங்கள் நெறைய வாசிச்சிருக்கேனா? எழுதியிருக்கேனா? கிடையாது. அப்ப எப்படி உனக்கு வந்து பாட்டு எழுத ஆரம்பிச்சதுன்னா, என்னோட ரோல் மாடல் வந்து எனக்கு வந்து சாங்ஸ் தான். என்னோட குரு சாங்ஸ் தான். நான் வந்து தியாகராஜ பாகவதர் பாடல்கள்ல இருந்து இப்ப ரிலீஸ் ஆன பாடல் வரை எல்லா பாட்டையும் கேட்பேன். அது வந்து ஒரு கானா பாட்டா இருந்தாலும் கேட்பேன். ஒரு மார்க் பண்ற சாங்கா இருந்தாலும் கேட்பேன். அது கெட்ட வார்த்தைகள்ல வர பாடலா இருந்தாலும் கேட்பேன். பாடல்னாலே கேட்பேன். ஸோ என்ன இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு. ம். நெறைய மானசீக குருக்கள் இருப்பாங்க. ஒரு ம். குரு இல்லாதவருக்கு. அந்த மாரி இப்ப வாலிலாம் பார்த்தீங்கன்னா, ஐயாலாம் அ மரணப்படுக்கையில இருக்கப்போ மிசிசிப்பி பாட்டு எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாரி அ கடைசி வரையும் அப்டேட்டடா இருக்கணும். நம்மள வந்து அப்டேட்டடா வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு தேடல் மட்டும் உட்றவே கூடாது. அப்படிங்கிறத மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்பயுமே என்ன யாராவது தமிழ்ல லிரிக் எழுதி குடுங்கன்னா, நான் தடுமாறிருவேன். அச்சச்சோ! ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவேனே அப்படின்னு ஆயிடும். அதெல்லாம் பங்கமா மாட்டியிருக்கேன். பாட்டு எழுதும்போதெல்லாம் வந்து இவரு சசி சாருக்கு எழுதினேன். பிச்சைக்காரன் டைரக்டருக்கு. அவருக்கு வந்து "விக்னேஷ் இங்க 2 சுழி நா போட்டிருக்கீங்களே, 3 சுழி நா தானே வரணும். நீங்க என்ன சார் நெனைக்கிறீங்க? எந்த நா வரணும்னு நெனைக்கிறீங்க?" 3 சுழி நா தான். போட்டுக்கலாம் சார். மாத்தி தரேன். அவ்வளவு இவனுக்கு எழுத தெரியுமா தெரியாதாடா? இவன ஏன்டா கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க? அப்படின்னு பதறிட்டாங்க. அதெல்லாம் நல்ல வேளை டெக்னாலஜி வளர வளர ஹே கூகுள் இது 2 சுழினாவா? 3 சுழினாவா? அதுலருந்து ஹே சாட்ஜிபிடி 2 சுழினாவா? 3 சுழினாவா வரையும் அப்டேட் ஆயாச்சு. எனக்கு இன்னுமே அந்த கன்ஃப்யூஷன் இருந்திருக்கும். ஆனா, ஆ என்னதான் பேட் எக்ஸாம்பிளா இருந்தாலும் நானும் ஒரு எக்ஸாம்பிள். ஆ தப்பா எழுதுறேனோ, இதா எழுதுறேனோ, நான் என் கன்டென்ட் வந்து காப்பி அடிச்ச கன்டென்ட்டா இருக்காது. தப்பான கன்டென்ட்டா ம். இருக்காது. எதா இருந்தாலும் ஓன் கிரியேஷன் தான். அது வரையும் தப்பிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ம். யூ பீயிங் அன் எக்ஸாம்பிள் இன் இட்செல்ஃப் இஸ் அ கிரேட் திங் ம். இல்லையா? ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில, ஒரு குட் லிரிக் அப்படிங்கிறத எத கான்ஸ்டிடியூட் பண்ணும்? இது குட் லிரிக்ஸ். இத வந்து நம்ம குட் கணக்குல சேர்க்கலாம். ம். ஆஃப் கோர்ஸ் குட் இருக்கும்போது பேட் இருக்கும். ம். சாமி இருக்கும்போது பூதம் யாஹ்! யாஹ்! இருக்குங்கிற மாதிரி, ஒரு பேட் லிரிக்க வந்து எது கான்ஸ்டிடியூட் பண்ணுது? ஆம், எத நான் பேட் லிரிக்ன்னு சொல்லனா, பேட் கன்டென்ட்ட கூட நான் வந்து பேட் லிரிக்ன்னு சொல்லுவேன். "ஏய் எப்புட்றா இதெல்லாம் லிரிக்ன்னு பாடிட்டு இருக்கிய?" அதெல்லாம் கூட நான் பேட் லிரிக்ன்னு சொல்ல மாட்டேன். டியூனுக்கு ஃபிட் ஆகாத எந்த லிரிக்குமே பேட் லிரிக் அவ்வளோதான். ம். அது வந்து ஒரு பயங்கரமான கற்பனையா இருந்தாலும் பரவால்ல. டியூன்ல அடக்க முடியல அப்படின்னா, ம். அது வந்து நல்ல லிரிக் கிடையாது. ம். ஏன்னா நம்ம கவிதை எழுத வரல. நம்ம ம். வந்து பாடல் எழுத வந்திருக்கோம். நம்ம ஒரு ஒரு பாடலாசிரியர். பாடலாசிரியர்னா அந்த பாடலுக்கு, அந்த மெட்டுக்கு எழுதணும். அதுலேருந்து நம்ம மாறி எழுதும்போது, அது வந்து நல்ல எழுத்தா கன்சிடர் பண்ண முடியாது நம்மளால. அவ்வளோதான் நான் இது பண்றேன். எனக்கு வந்து அ இந்த குலேபா சாங்லாம் கேட்டிங்கன்னா, எனக்கு அதோட சவுண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். மமாசிட்டா, லொல்லிட்டா, வாசண்டலம, வாழலம, ஸ்மார்ட்டா, கம்மிட்டா, நீ அங்க இருக்கு காட்டு ஒரு டாட்டா, ரிப்பீட்டா அந்த
ரைம் ஆகிக்கிட்டே வரும். ம். எனக்கு அசல் கோளாரோட பல லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த நடுவுல வந்து ரைம் பண்ணுவாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அடி ஒடின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து, "சேந்துருவேன்னு தெரிஞ்ச ஆந்திர மோந்தர வாங்கிட்டு வருவேன். நான் திந்துருவேன்னு தெரிஞ்ச சாந்திர நேந்திர பழத்த தருவேன். என் திறமைக்கேத்த பரிசு." வந்து நடுவுல ரைம் ஆகிக்கிட்டே வரும். ம். ஸோ உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்ல ரைம் ஆகுதா, கடைசியில ரைம் ஆகுதாங்கிறதே கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா நடுவுல ரைம் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சவுண்டிங்கா புதுசா இருக்கும். எனக்கு இப்படி கிராக் பண்ற லிரிக்ஸ் மேலலாம் பயங்கர ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். ஆனா இப்ப டியூன் வந்து இப்ப தானான்னு குடுக்கும்போது, தன்னனனனான்னு எழுதுனா எனக்கு எரிச்சலா வரும். அவ்வளோதான். ஸோ நான் மேக்ஸிமம் குடுக்குற டியூனுக்கு பக்காவா ஒண்ணு எழுதணும் அப்படிங்கிறது வந்து வச்சுப்பேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா, இட்ஸ் அ பேட் லிரிக் அவ்வளோதான். வாவ்! வாட் அ ஃபென்டாஸ்டிக் டெஃபினிஷன். சீரியஸ்லி இந்த ஒரு ஆங்கிள்ல யோசிச்சிருக்கவே மாட்டோம். நான் வந்து என்ன நெனச்சேன்னா, ஒருவேளை இவரு ம். வந்து ஏதாவது ஒரு கவிதைய சொல்லுவாரோ, இல்ல கன்டென்ட் ஆ. சொல்லுவாரோங்கும்போது, எப்பவுமே அந்த ஐ ஹேவ் திஸ் பிலாசபி. ம். ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் பிக்கர் தேன் தி ஆர்டிஸ்ட்ன்னு. எக்ஸாக்ட்லி. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட்டரா இருக்கீங்க. பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன். ம். நான் வந்து தனியா நின்னாலே 100 அடிச்சுருவேன் அப்படின்னு. நீங்க 100 அடிக்கணுங்கிறதுனால டீம் பிளேயர விளையாடவே விடாம தனியா விளையாண்டுட்டே இட்ஸ் நாட் அ குட் கேம். இட்ஸ் அ டீம் கேம். இட்ஸ் டீம் சூப்பர். ஒர்க். நீங்க வந்து டீம் விளையாடாம தனியா விளையாண்டுக்கிட்டே இருக்கிறதுல பெருமைலாம் கிடையாது. நீ காஜா ம். ஆடிக்கிட்டு இருக்க நின்னு. அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டியூனுக்கு பக்காவா எழுத முடியாத எந்த ஒரு லிரிக்கும் நல்ல லிரிக் கிடையாது. சிம்பிள் அஸ் தட். ஃபென்டாஸ்டிக். சரி, இப்போ வந்து ஒரு டியூன் நமக்கு வருது. ம். நீங்க சொல்ற இந்த அந்த டியூனுக்கு நீங்க எழுதுவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யாஹ்! ஸோ இதோட ஒரு பேசிக்கா ஒரு அப்ரோச்ன்னு இருக்கும்ல. இப்போ வந்து நம்மகிட்ட பாட்டு வருதுன்னா, ம். இதுக்கு வந்து என்ன இதில பாடணும்? ம். எந்த ஊரோட பாட்டு? ம். இதுக்கான கதை என்ன? அப்படின்னு நம்ம கேட்டுப்போம். ம். ஸோ இதோட டோன செட் பண்ணுவோம் நம்ம ஜென்ரலா. கரெக்ட். பாடும்போது, ஓ இது வந்து கோயம்புத்தூரா? ம். இது வந்து நம்ம மதுரையா? ம். திருநெல்வேலியா? அந்த மாரி நம்ம செட் பண்ணுவோம். யாஹ்! ஸோ அதுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டோன் எடுப்போம். ம். அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டோன் எடுப்போம். ம். அந்த மாரி ஒரு லிரிக் எழுதுறதுக்கு முதல்ல அப்ரோச் என்ன? என்ன கேட்டிங்கன்னா, என்ட்ட வர ஆன்சர்ஸ் எல்லாமே இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு அப்ரோச் செட் பண்ணிட்டு, ஒரு ஒரு சிஸ்டம் செட் பண்ணிட்டு, ம். நான் இந்த பாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செலுத்திக்கிறேன், நான் மூழ்கிக்கிறேன் அப்படின்னா, மூழ்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு வந்து ஒரு பாட்டு எடுத்தோனே, அந்த டியூன கேட்டோனே உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆயி எழுத வருதோ, அதுதான் ஆர்ட். ம். நான் யோசிச்சு பொறுமையா, பொறுமையா, பொறுமையா பண்றது பேர் எனக்கு ஆர்ட்டா எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ எனக்கு நீங்க இதுவரையும் நான் எழுதின என்னோட அ லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 500 பாடல்கள் எழுதியிருப்பேன் அப்படின்னா, அதில ஒரு 490 பாடல்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில கிராக் ஆயிருக்கும். ஒரு சில பாடல்கள என்ன போட்டு வறுத்தி, எடுத்து, வாட்டி, வதக்கி, இவனுக்கு இவ்வளோ காசு தரேன் என்ன 10 நிமிஷத்தில குடுத்துட்டான். எழுது இன்னும் கொஞ்ச நேரம் எழுது, எழுது அப்படின்னு சொல்லி படுத்தின பாடா இருக்குமே தவிர, மத்த எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கிராக் ஆனதா தான் இருக்கும். ஆ ஜஸ்ட் லைக் ஹவ் வி கம்போஸ் ரைட்? எக்ஸாக்ட்லி. நம்ம கம்போஸ் பண்ணும்போது என்ன டியூன் வருது, பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்து டியூன் பண்ணுவோம். அவ்வளவுதான். அவ்வளதான். லிரிக்குமே எக்ஸாக்ட்லி த சேம். ஓகே. அ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சாங் ஆஃப் மை அ 2026 நான் சொல்லுவேன். அம் இந்த எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நான் எழுதின பெஸ்ட் சாங்ன்னு கூட சொல்லுவேன். மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படத்தில வந்து கலங்காத ராசாவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ம். செல்வராகவன் சார் லீடு. என்னோட ஃபேன்டாஸ்டிக். வெரி வெரி க்ளோசஸ்ட் கை ஏகே பிரியனோட தம்பி. ஸோ அவன் தான் வந்து மியூசிக். ஸோ அந்த சாங் வந்து அவன் சிச்சுவேஷன் சொல்லும்போதே நான் ஆஃப். ம். ஏய் செம்மையா இருக்குடா! நைஸ். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப கன்சோல் பண்ணணும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட கன்சோல் பண்ணணும். வெரி நைஸ் நல்லா இருக்கே! பாட்டு வந்து ப்ளே பண்றான். பாட்டு கேட்க கேட்க எனக்கு லிரிக் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அவன் அந்த அந்த பாட்டு ஒரு 3 1/2 மினிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்ட அவன் ப்ளே பண்ண லிரிக் எழுதிட்டேன். ஆ. இன்னும் ஒரு தடவ போடு அப்டின்னேன். எதுக்குன்னா நான் கரெக்ட்டா எழுதியிருக்கேனான்னு சரி பார்க்க. 1, 2 சந்தம் மிஸ் ஆயிருந்தது. 5 மினிட்ஸ் கூட இருக்காது லிரிக் குடுத்துட்டேன். அண்ட் இட் காட் ரிலீஸ்ட் நவ். வாவ்! எனக்கு அந்த சாங் எவ்வளோ க்ளோஸா ம். ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நான் சென்னை கிளம்பி வந்தது நான் டைரக்டர் ஆவணுன்ட்டுன்னு. ம். லிரிக் ஒர்க் ஆயிடுச்சுன்னோனே, ம். சரி ஓகே. அப்ப நம்ம ஒண்ணு எடுத்துட்டோம். அத ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரிஜிஸ்டா உட்காந்துட்டேன். ம். நாள பின்ன எனக்குள்ள இருக்க சோம்பேறி வெளிய வந்துட்டான். ம். ஏசி ரூம்ல உட்காந்து பாட்டு எழுதணுமா? வெயில்ல மண்ட காஞ்சு டைரக்ட் பண்ணணுமா? ஏசி ரூம்ல உட்காந்து பாட்டு தான் எழுதணும்னு சொல்லிட்டு நான் அதில கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டேன். ம். பட் இந்த பாட்டுக்கு வந்து நான் என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும்னு எனக்கு தோணுச்சு. ம். நானே வந்து இந்த படத்தோட டைரக்டர் டென்னிஸ் அவர்கள்ட்ட போய் கேட்டேன். அவர் வந்து ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு. இத நான் டைரக்ட் பண்ணிக்கிட்டுமா இந்த ஒரு பாட்டு மட்டும் ம். அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில இல்லாம
மியூசிக் வீடியோவா டைரக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஏன்னா இப்போ எல்லாருமே லிரிக்கல் வீடியோ ம். ரசிக்கிற இதை தாண்டிட்டாங்க. ம். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் மாதிரி இந்த பாட்டை ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதை நான் எடுக்கட்டுமான்னு, தாராளமாக எடுறா, உன் பாட்டுறா, நீ போடா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. எனக்கு பட்ஜெட்டும் ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுத்து வா! வி ஆஸ் அ டீம் சாட் இந்த பாட்டு இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரே ஒரு 4 ஹவர்ஸில் அந்த பாட்டை டைரக்ட் பண்ணி அண்ட் இட் காட் ரிலீஸ் டூ நவ். ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஓகே. அந்த பாட்டு மேலே உள்ள அந்த ஆசை இருக்குல்ல, ம். அதுதான். ஸோ ஓ! அந்த இப்ப நீங்க நேத்து ஸ்டோரி போட்டது. எக்ஸாக்ட்லி தட் ஓகே. திங். ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, நான் இந்த பாட்டுக்கு ஒரு அப்ரோச் ம். செட் பண்ணும், இந்த மாதிரி ஸ்லாங் போடணும், அதெல்லாம் எதுவுமே நான் டிசைட் பண்ணல. டியூன் கேட்டால் அதை என்னோட இன்ஸ்பயர் பிடிச்சு எழுதிட்டேன். அந்த பாட்டு பிடிச்சிருச்சு, நானே டைரக்டும் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாட்டு ஒன்று கூட்டிகிட்டு போவோம். ம். அண்ட் இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். என்னென்னா, ஒரு பாட்டை நம்மளோட ஃபுல்லஸ்ட் முடிச்சிட்டோன்னா அந்த பாட்டு தனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வாங்கிக்கும். நானும் பிரியனும் சேர்ந்து வி மேட் அ சாங் பண்ணும்போது வி ஹேட் அ டிஸ்கஷன். இது வந்து யுவனும் சிம்புவும் பண்ணால் எப்படி இருக்கும், ம். அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ம். அந்த பாட்டை ஃபைனல் அவுட்டை ப்ரொடியூஸ் பண்ணது, ஃபினான்ஸ் பண்ணது ம். வந்து யுவன் சார், ம். அதை பாடினது சிம்பு சார். வாவ்! ஸோ அந்த பாட்டு தனக்கு வேண்டியதை வாங்கிக்கிச்சு, அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஸோ ஒரு பாட்டோட பெரிய யூனிவர்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. அந்த யூனிவர்ஸ் அதுக்கு வேண்டியதை தானே அமைச்சுக்கும். அப்சல்யூட்லி. Yeah. வாவ்! சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த மாரி நீங்க சொல்றீங்கல்ல, இட் கம்ஸ் டு ம் யூ அந்த மாரி. இப்போ ஒரு வேள ம் உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் லிரிக்ஸ் இட் கேன் ஹேப்பன் டு ம் எனி ஆஃப் அஸ் ரைட்? ம் இப்போ அது வரும்போது உங்களுக்கு அதுலேருந்து எந்த எமோஷனும் எமோட் ஆகல, ம் ஆர் அத வந்து உங்ககிட்ட பேசல ம் அப்டின்னா அத எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? எனக்கு இதுவரையும் அப்படி நடந்ததில்ல. அதனால ம். எனக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து தெரியல அப்படிங்கிறது ம். தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு சில பேர பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். சரி, ரொம்ப ஆர்வமா ஏதோ ஒண்ணு ட்ரை ம். பண்ணியிருக்கான். ஆனா மியூசிக்ல வந்து அந்த ஆர்வம் வந்து ரெசனேட் ஆகுமாங்கிறது ம். தெரியாது. "ப்ரிப்பேர் ஆயிக்கடா பாடி சூடா" அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஆனா அப்ப என்ன பண்ணிருவேன், இசை சொல்லுதோ இல்லையோ, அவன் அவன் ஒண்ணு சொல்லியிருப்பான்ல, ம். அத எழுதி குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். ஒரு சில பாட்டெல்லாம் வந்து தட்டி கழிக்கணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் சார்ஜ் கேட்டிருப்பேன். சரின்னு இருப்பாங்க. அந்த ஹைல எழுதியிருப்பேன். ஏதோ ஒண்ணு இன்ஸ்பயர் பண்ணி எழுத வச்சுரும். ஆனா 90% இசை எழுத வச்சுரும். த பியூட்டிஃபுல் திங் இஸ் அதாவது ரொம்ப ஒரு ஆர்வக்கோளாறா பண்றவங்கள்ட்ட கூட ஒரு பேஷன் இருக்கும். ஆக்சுவலா நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு மியூசிக் பண்றவங்கள்ட்ட தான் அந்த இசை பேசாது. அப்பலாம் தான் நான் மாட்டியிருக்கேன். என்னடா இது, இசையே இதில ஃபீல் ஆகலையேடா அப்படின்றது. ஏன்னா என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட பாட்டு வந்து ஃப்ரீயா எழுதியிருக்கேன். என்னன்னா நான் காசு என்னன்னா ஸ்டாப் பண்ணிருவேன். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு குடுக்குற பட்ஜெட்ட தூக்கி வீடியோல போடுங்க, இல்ல ம். எனக்கு குடுக்குற பட்ஜெட்ட தூக்கி ப்ரமோஷன்ல போடுங்க ம். அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் நெறைய இடங்கள்ல வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா, ஃப்ரீயா தான் எழுதுறேன், இன்னொரு 5 ஆப்ஷன் எழுது அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதுக்காக அப்பயுமே சில நேரங்கள்ல வந்து அந்த ம். ஆர்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரேட்ட குறைச்சுக்கலாம். நான் ஒரு 1,00,000 வாங்குற இடத்துல அப்படியே ஒரு 90,000 கட் பண்ணிட்டு 10,000 நீ எனக்கு குடு. அது எதுக்குன்னா, உனக்கு ஒரு சீரியஸ்னஸ் வேணுங்கிறதுக்காக. நான் இத ஃப்ரீயாவே எழுதிருவேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு, நீ ஸ்ட்ரகிள் ஆவறங்கிறது தெரியுது. ஆனா, எனக்கு கட் பண்ண 90,000 தூக்கி பாட்டுல போடு. ஹையர் அ கிரேட் புரோகிராமர், ஹையர் அ கிரேட் மிக்ஸ் ம். இன்ஜினியர். பாட்டுல வந்து லைக் நீ ஆட்டோ டியூன் போட்டு விடாத. ப்ராப்பரா மெலடைன் பண்ணு. ஏன்னா இவங்க ம். டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, பாடுனது நல்லா இல்ல. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணு. எஃபோர்ட் பண்ணு. பாட்டுக்கு நெறையா ஸ்பெண்ட் பண்ணு. அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸா இப்ப இருக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு நான் பண்ற ஆர்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவ்வளோதான். பிரில்லியன்ட். இப்போ நம்ம பேசும்போது வாலி அவர்கள் பத்தி பேசினோம். அந்த மாரி எக்கச்சக்க ஃபென்டாஸ்டிக் லிரிசிஸ்ட்ஸோட யாஹ்! யாஹ்! இதில நம்ம அவங்கள வந்து பார்த்து நம்ம வியந்திருக்கோம், ம். வளர்ந்துருக்கோம், கேட்டுருக்கோம். நெறையா நீங்க சொன்ன மாரி மானசீகமான ம். குருஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு ம். அப்ரோச் இருக்கும். வாலி அவர்களுக்கு ஒரு ம். அப்ரோச் இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற பீப்பிள் லைக் நம்ம பார்த்து ம். யுகபாரதி அவர்களா ம். இருக்கட்டும், கார்த்திக் நேத்தா அவர்களா இருக்கட்டும், இது மாரி ஒருத்தருக்கும் ஒரு அப்ரோச்சுன்னு இருக்கும். யாஹ்! இத நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ரிதம் பேட்டர்ன் ஒரு ம். அப்ரோச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாரி ஒருத்தருக்கும் ஒரு அப்ரோச்ச நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இவங்களுக்கு இதான் ஆ. அப்ரோச்சு. அத நீங்க வந்து
அஃப்கோர்ஸ் அத நம்ம காப்பி அடிக்கிறோங்கிறத தாண்டி அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் யா யா எடுத்திருக்கீங்களா? யா யா நான் எல்லாரோட ம். இது சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். ம். அந்த ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். நான் நிறையா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நாமத்துக்குமார் அவர்களோடது. ம். என்னன்னா, அதுக்கு வந்து நான் இதை நிறையா இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ராம் சாரோட இன்டராக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அவர் சொன்னார், அவர் யுவன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தார், நம்ம இவன் முத்து இருந்தப்போ அவனை அம்பலத்துக்கிட்டே இருந்தோம், என்னடா மரம் செடி கொடினே எல்லா பாட்டுலையும் எழுதுறேன்னு, அவன் போனதுக்கப்புறம் தான் தெரியுது மரம் செடி கொடி வச்சு அவன் ஒரு 1000 பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சிருக்கான் பாரு அப்படின்னு. ம். இட் ஓப்பன் மை மைண்ட். வாவ்! இல்லை வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, எழுதுனதே எழுதுறேன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறோம். ம். ஆனால் ஒரே இதை வச்சு எவ்வளோ கற்பனை ஒரு மனுஷன் யோசிக்க முடியும்னு இருக்குல்ல அப்படிங்கிறது. ஸோ நான் அதனாலேயே வந்து பார்த்தா, இப்போ வானம் மேகம்லாம் எழுதாதன்னு ம். யாராவது சொன்னால் எழுதி தரேன், நல்லா ம். இல்லைன்னா சொல்லு மாத்துறேன் அப்படின்றேன். என்னன்னா ஒரு பாடல் இருக்கு, இதையும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். உணரா உணர்வேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் பற்றி சொல்லும். ம். ஆம், அந்த லைக் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அந்த மேலுக்கு மட்டும் லவ் இருக்குது அந்த ம். ஃபீமேல் மேலே. ம். ஸோ அவன் வந்து அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் பாட்டில் அப்படின்னா, மேகம் நீதானோ ம். வானம் நான் தானோ ஒன்றா நின்னாலும் தூரம் மாறாதோ வானம் பார்த்து தூர வேணும் ஆசை அழகாலின்னு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ வந்து மேகம், நான் வந்து வானம். ம். கீழேருந்து பார்க்குறவனுக்கு நம்ம 2 பேரும் ஒட்டி ஒன்றா இருக்க மாதிரி தெரியும். மேகத்துக்கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் எங்கேயோ இருக்குது வானம், எங்கேயோ இருக்குது மேகம்னு. ஸோ ம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு லவ்வராக நீ எங்கேயோ நிற்கிற, இன்னும் இன்னும் எனக்குள்ளே வரல. அப்போ நம்ம 2 பேரும் எப்படி சேர முடியும்னா, நீ கீழ் நோக்கி மழை பெய்யாமல் மேல் நோக்கி மழை பெய்யணும். அப்போ தான் என்ன டச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் பேர் தான் லவ். அப்படி ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கண்டென்ட். பிரில்லியன்ட். ஸோ வானம் மேகம்னு எழுதக்கூடாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அங்கே சொல்லிட்டாங்கன்னா, என்னால் அங்கே எழுதியிருக்க முடியாது அதை. அதுக்கு எனக்கு இதை வச்சு நிறைய வரும். கொல்லாமல் கொல்லாதே கோவக்காரின்னு லக்கி பாஸ்கரில் ஒரு பாட்டு இருக்கும். கரெக்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வெக்கப்பட்டா வந்து வானம் சேவக்குதுன்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் மாதிரி, நீ கோவப்பட்டா வானம் சேவக்குதுங்கிற. ஸோ ஒரே கண்டென்ட் தான், அது எப்படி நான் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் வச்சு கொடுத்துக்கிட்டே How it is மாற்றிக்கிட்டே இருக்கேன். reimagined. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு அது மேலே ஒரு ஃபேசினேஷன் கிரியேட் ஆனதுக்கு நாமத்துக்குமார் சார் வந்து ஒரு ம். ரீசன். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், எனக்கு அசல் கோலாரோட லிரிக் ரொம்ப பிடிக்கும். இந்த நடுவில் ரைம் பண்ணுறது நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் ம். நிறையா சாங்ஸில். இந்த மாதிரி நான் நிறையா பேரோட பாடலோட அவங்கள எனக்கு கண்ணதாசன் சார் மாதிரி பயங்கர தத்துவமாக ஒரு பாட்டு சொல்லணும். ம். அதாவது மிக்ஸ் இன்ஜினியராக என்ன பண்ணிடணும், ம். இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மியூட் பண்ணு, அந்த லிரிக் மட்டும் கேட்கட்டும் வெளியே அப்படின்னு சொல்லி பூஸ்ட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு ஃபிலாசபி எழுதணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆ. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். நான் இன்ஸ்பயர் ஆனதான் பார்த்தீங்கன்னா இடகுடமாக இருக்கும். கண்ணதாசன் அவர்கள் மாதிரி எழுதணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டவ் மேலே கடாய் மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லாமே எனக்கு பிடிக்குது இல்லை. ஸோ Course, நான் எல்லாமே எல்லாத்தையுமே பாட்டு தானே. அதே தான். எங்கள் அம்மா பயங்கரமாக ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க. இப்போ நான் ம். வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா சாம்பார் வேணும்னா அவங்களா வந்து சமைச்சு கொடுப்பாங்க. நான் தான் ட்ரை பண்ண முடியும். இப்போ முத்துக்குமார் சார் இல்லை. அவரை மாதிரி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டு நான் ஒன்று எழுதி பார்த்துக்கிறேன். நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பர்சனல் ஹை, அவ்வளோதான். இப்ப நம்ம நீங்க சொல்லும்போதே என்ட்ட சொன்னீங்க, லைக் எல்லாமே ட்ரை பண்ணேன். ம். யாரோ ஒருத்தங்க இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆ. ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம், இப்போ ம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட, ம். ஒரு பிரேக் தேவைப்படும் ம். ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி. யா யா. ஸோ விச் ஒன் டு யூ கன்சிடர் ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிரேக்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். விவியன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தான் நான் என்னோட முதல் பாடல் எழுதினேன். திருச்சி விவியன் திருச்சி. தில்லைநகர். யா. ஓ, யூ நோ ஹிமா? எஸ். நைஸ். ஸோ ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்போசர். ஸோ அவன் வந்து நான் வந்து சர்ச்லலாம் வாசிக்கிறேன்டா, ம். எனக்கு இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நீ சாங் எழுதுவியா? அது எப்படி எழுதுறது? இப்போ கவிதை எழுதிட்டு இருக்கேல்ல, அதை அப்படியே வந்து லிரிக்காக எழுதி கொடு, ஈஸியாக இருக்கே, பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே 100 பாட்டு பண்ணிட்டோம். 100ஆ? ஆமாம், ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே டெய்லி ஒரு பாட்டு அதுல பண்ணி ஒரு டெய்லி பாட்டு ரெக்கார்ட் நான் பண்ணிப்போம். பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது அப்போனா. இருக்குல்ல? ஆமாம். ஏன்னா அந்த சாரி டு யா கட் யா யூ. ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த ஒரு ஆர்மி ஆஃபீசர். ஓ, இது நீங்க தான் பண்ணீங்களா? ஆ. நூலும் இடையினில். ஓ மை காட்! சித்து வந்து அடிக்கடி சொல்ற சாங் அது. ஏய் இப்படி ஒரு பாட்டு நீ எனக்கு எழுதுனதே இல்லடா, அவனுக்கு கூட அப்படி எழுதியிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்ற பாட்டு. பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பீங்க. தேங்க் யூ. எவ்வளோ சின்ன உலகம்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்ச அளவுக்கு சின்னதாக இருக்கு. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி டெய்லி எழுதின பாட்டில் அது ஒரு பாட்டு, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் டேம். திஸ் இஸ் லைக் அந்த இமேஜ் இருக்கும்ல, இப்படி இருக்கு எனக்கு. இல்லை, ஆ. அது உங்களோட வெரி ஏர்லி பிளேபேக்காக ரொம்ப இருக்கும்ல. ஆமா. அதுதான் நான் வந்து ஏர்லியஸ்டா ஆஃப்டர் அந்த சூப்பர் சிங்கர் Yeah. காலத்துல
பாடின ஒன் ஆஃப் தி முதல் சாங்ஸ். இல்லை நைஸ். I still am in touch with Vivian by the ஓ way. வாவ் நைஸ். மீ டூ ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஐ மேட் ஸோ மெனி ட்ராக்ஸ். ஃபஸ்ட் Fantastic. டைம் நானும் அவனும் சேர்ந்து ஒரு ட்ராக் பண்ணி அதை இப்போ எப்படி ஒரு பெரிய லேபிள் வந்து சாங் வாங்கிட்டா நம்மளுக்கு ஒரு ப்ரைடோ, அந்த மாதிரி வந்து சன் மியூசிக் ஒரு பாட்டு வாங்கிட்டாங்கன்னா அது பயங்கர ஒரு ப்ரைடு. ஸோ அப்படி என்னோட ஒரு பாட்டு வந்து சன் மியூசிக்கில் ப்ளே ஆச்சு, எனக்கும் அழகு இருக்குன்னு சொல்லிட்டு. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக். Fantastic. ஈவன் என்னோட நேம் விக்னேஷ் ராமகிருஷ்ணான்னு வச்சதுக்கு அது ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா அப்போ வந்து என்னை எல்லாருமே விஆர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா என்னோட இனிஷியல் விஆர் அதை கூப்பிட்டு எல்லாம் பழகிருச்சு. என்னோட பேர் வந்து விக்னேஸ்வர். விஆர் தான் கூப்பிடுவாங்க. யாருமே வந்து விக்னேஷ் இப்போ ஃபிலிம் போகும்போது விஆர்னு வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக வைக்கலான்னொன்னே எங்கள் அப்பா பேர் ராமகிருஷ்ணன். அவர் தான் ராமகிருஷ்ணான்னு வைடா, எனக்கு இந்த நன்னு பிடிக்காது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விக்னேஷ் ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். என்ன சொன்னார்னா, இல்லை ஏன்ப்பா எமோஷனல் ஆகிற, பாட்டு நல்லா இருக்கா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, என் பேரை ஃபஸ்ட் டைம் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் பார்க்குறேன், நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஓகே, அப்போ உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதான் இனிமேல் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல தான் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் என் பேரே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் பிரேக். தென் விவியனோட இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தான். அவன் கிளாஸ் தான் சித்துக்குமார். அப்படி தான் எனக்கு சித்துவும் அவன் பழக்கம். அவன் இப்போ மியூசிக் பண்ண மாட்டேன்னு போயிட்டான். நானும் இவனும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். என்னோட செகண்ட் பிரேக் வந்து நான் எழுதின ஷார்ட் ஃபிலிம் சாங் கண்ணை வீசி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் நான் யாருக்கிட்டையுமே வந்து நீங்கள் என்ன பாட்டெலாம் எழுதிருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு வெயிட் பண்ணப்போ இன்னுமே என்னால் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வந்து கண்ணை வீசி. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் தமிழில் வந்து அது டாப் 10ல் இருக்குது. கரெக்ட். இட் காட் ரிலீஸ்ட் வே பேக். இன்னுக்கு வரைக்கும் அது ஏதாவது ஒரு ரீல்லையோ ஸ்டோரியிலையோ வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்காக நாங்கள் ஜெயிக்கணும்னு பண்ண ஒரு பாட்டு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதான் தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக். தட் கண்ணை வீசி காட் மீ ஸோ மெனி இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ். அதில் வந்து அடுத்து எனக்கு கிடச்ச அட்ரஸ் வந்து அடிப்பொலி பிகேம் அ மேசிவ் ஹிட், 100 மில்லியன் போயிடுச்சு. தட் இண்டிபெண்டன்ட் காட் மீ ஃபிலிமில் இப்போ நான் வந்து சொல்லிக்கிற மாதிரி சாங் பெரிய ஹிட்டு குடிக்கலேங்கிற போது தான் தென் அகெயின் சித்துக்குமார் கேம் அண்ட் கேவ் மீ உருகி. ஸோ வி போத் க்ரூ டுகெதர். எனக்கு அது ஒரு பயங்கர ஹாப்பி. லைக் அவனுக்கும் ஃபஸ்ட்டு ஹிட் வந்து கண்ணை வீசி, இண்டிபெண்டன்ட்டில் ஃபஸ்ட் ஹிட் அடிப்பொலி, ஃபிலிமில் ஃபஸ்ட் பிக் ஹிட் வந்து உருகி. அந்த 100 மில்லியன் டச் பண்ண ட்ராக் வந்து உருகி. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஆர் ஈக்குவலி வெரி ஹாப்பி. ஸோ எனக்கு எல்லாமே வெரி பிரில்லியன்ட் கம்போசர். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் எனக்கு வந்து அடுத்த ஒரு விஷயமா இருந்தது. ஐ ஒர்க் வித் ரஹ்மான் சார், ஐ ஒர்க் வித் ஹாரி சார், ஐ ஒர்க் வித் ஜிவி சார், ஐ ஒர்க் வித் மை ஆல் டைம் ஃபேவரட் யுவன் சார். பட் ஸ்டில் ஐ எம் நோன் ஃபார் மை ட்ராக்ஸ் வித் சித்துக்குமார். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் எனி ட்ராக்ஸ். ஈவன் இட் கம்ஸ் ஃப்ரம் அ டெபியூ கம்போசர், உங்களோட ஃபுல்லஸ்ட் கொடுங்க. ஈவன் இட் கம்ஸ் ஃப்ரம் அ லெஜெண்டரி கம்போசர், கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட். ஆல்வேஸ் கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட். ஏன்னா எந்த ட்ராக் உங்களோட அட்ரஸாக மாறும் தெரியாது. அதுலேருந்து நான் வந்து எல்லா சாங்க்கும் சின்சியர் எஃபர்ட் தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் சொல்லும்போது ரஹ்மான் சார் அவங்களாம் பற்றி சொல்லும்போது இப்போது there's a ரிலீஸ் இல்லையா, ரஹ்மான் சாரோட டிங்கா. அது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ரஹ்மான் சார்? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ப்ரைட்ல. ஏன்னா ஆஸ்கர் வாங்கின ஒருத்தரோட ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டில் நம்மளோட ஒரு சாங்கும் இருக்குங்கிறது ஒரு பயங்கர ஹாப்பி. அண்ட் இட் வெண்ட் 1 crore வியூஸுங்கிற போது அது இன்னும் பயங்கர ஹாப்பி. பாட்டு ஹிட் ஆகிருக்கேன். எனக்கு எப்போ நான் பாட்டு ஹிட்டுன்னு கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த சாங் சொன்னால் தெரியணும். ஏன்னா அவங்க இன்னும் ட்ரிச்சில் தான் இருக்காங்க. அவங்க வந்து டிவி பார்க்குற டைப் தான். அவங்களுக்கு வந்து நம்ம உரியும் பாட்டு பண்ணிக்கேன். சரி அம்மா பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. சரி அம்மா அது வந்து படம் நல்லா ஓடு. சரி அதான் நீ எதாவது பண்ணுற என்னப்ப அன்றைக்கி ஒரு தம்பி உன் பாட்டு கேட்டேன் என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்துச்சு. என்னென்னமோ அச்சீவ்மெண்ட்லாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்தது அவனுக்கு சத்தம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவங்களோட உலகம் அதுதான். ஸோ அதில் வர்றது தான் அவங்களுக்கு. என் பையன் பாட்டு இதில் வந்துருக்கு பாருங்க. நான் விஜய் சார் படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன் கோட்டில். அவங்களுக்கு வந்து தம்பி இந்த சீரியலில் உன் பாட்டு பாடியிருக்கான்ப்பா அப்படின்னா, அவங்க பாடலமா ரீ ரெக்கார்டிங் போட இடம் இல்லாதனால பாட்டை தூக்கி சொருக்கிட்டாங்க. உனக்கு அது பிடிச்சிருக்கா? அவன் சரி உனக்கு ஏதோ சந்தோஷப்பட்டு ஏழு இருக்குதா ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ரஹ்மான் சாருக்கு பாட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க இல்லாமல் உன் பாட்டு கேட்டடா டிங்கா நல்லா இருந்ததுடா அப்படி
ஓ! உனக்கு ரீச் ஆயிருக்கா? அப்போ ஓகே. அப்ப பாட்டு ஹிட் தான். ஓகே ஃபைன். ஏன்னா இப்ப பாதி பாட்டு வந்து பூஸ்ட் கரெக்ட். பண்ணி தான் வியூஸ் ம். கொண்டு வராங்களா? ஸோ எது ஹிட், எது ஹிட்லாம் ஆர்டிஸ்ட்க்கே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட்டு. நம்பர் பார்த்தா பெருசா இருக்கு. யாருக்கா கேட்டா, சாரி எனக்கு தெரியல" அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இல்ல ஓகே. யுவன் சார் கூட சொல்லியிருந்தார்ல, ஏன் முன்னாடிலாம் கார்ல போய் இறக்கி பார்ப்போம். டீ கடையில ஓ ஓடுச்சுன்னா கரெக்ட். இதுன்னு. ஆ. கரெக்ட். ஏன்னா, இப்ப நீங்க வந்து அப்படி பார்த்தா, இப்ப நீங்க Instagram ரீல்ல ஓடுனா ஹிட்ன்னு கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ம். கிடையாது. ம். ஒரு 20 இன்ஃப்ளூயன்சருக்கு காசு குடுத்து தான் பாட்டே ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட். அதாவது ஒரு கம்போசருக்கு ஒரு படத்துலேருந்து வர காச விட, ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஜாஸ்தி வருது. நான் அத வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, அது அவங்களோட ப்ரொஃபஷன். ஆனா, நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சில சமயத்துல ஒரு சில சாங்ஸ் வருது. அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பட்ஜெட் இல்ல. ஆனா, உங்களுக்கு அந்த பாட்டு புடிச்சிருக்குன்னா, அவங்களுக்கு நீங்க வேற பட்ஜெட் பண்ணி குடுங்க. ம். லெட்ஸ் சே இப்போ லைக் டு பி ஃபிராங்க் நாங்க நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கோம். நெறையா சாங்ஸ்க்கு, மல்டிபிள் ட்ராக்ஸ்க்கு. ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் ஒரு ரீல் போடுறதுக்கு 60,000 கேட்குறாங்க. ம். 50,000, 60,000 சாலிடா கேட்குறாங்க. தப்பில்ல. அவங்களுக்கு குடுக்குறாங்க. குடுத்து பழகிட்டாங்க. விச் இஸ் ஃபைன். ஒரு சில சாங்ஸ்க்கு, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. எனக்குமே இந்த பாட்டு ஹிட் ஆகணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ. ஐ வில் டூ இட் அட் 10,000 நான் பண்ணி தரேன். நீங்க வந்து இத வேற எதுக்காவது யூஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் மாரி அவங்க பிஹேவ் பண்ணி குடுத்தாங்கன்னா, வில் பி சோ ஹேப்பி. ஏன்னா, இது ஒரு நெட்வொர்க்ல. நான் ஆக்சுவலா இத நெறைய தடவ இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சிங்கிங் கவர்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஸோ, நெறையா சிங்கிங் கவர்ஸ் போட வைங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் பண்ண வைங்க. ஏன்னா, ஐ வொர்க் வித் சோ மெனி சிங்கர்ஸ்ல. ஸோ, அவங்க எல்லார்ட்டயுமே பேசுவேன். இவங்கள்ட்டலாம் ம். சிங்கிங் கவர்ஸ் போட வைங்கன்னு. அதெல்லாம் பார்த்து பாட்டு ஓடாது ப்ரோ அப்படின்னாங்க. இப்ப நீலோத்தின்னு ஒரு பாட்டு ஓடுனதுக்கு பெரிய ரீசனே சிங்கிங் சிங்கிங் கவர்ஸ் தான். கவர்ஸ் தான். பவளமழிக்கு அத வந்து ஒரு ப்ரமோஷனாவே இறக்கிட்டாங்க. ஸோ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நக்கல வச்சுன்னு அத வரிசையா வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இட் இஸ் அ ட்ரெண்ட் நவ். அது வந்து சொல்லும்போதே அத வந்து இப்ப நான் அததான் சொன்னேன். இப்ப நெறைய சூப்பர் சிங்கர்ஸ் இருக்காங்க. ம். நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே இப்ப நெறைய கம்போசர்ஸ் இருக்கீங்க. கரெக்ட்டு. ஸோ, நீங்க ஒரு சாங் ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு குரூப்ல 100 சூப்பர் சிங்கர்ஸ் இருக்கீங்கன்னா, மத்த 99 பேரும் போடணும்னு அவசியம் இல்ல. அது புடிச்ச ஒரு 50 பேர் போடட்டும். 50 சிங்கிங் கவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கர் 20,000 வாங்குறாங்கன்னா, 20,000 இன்டூ 50 எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஒரு 1,00,000 உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ, உங்களுக்குள்ள கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னா, அந்த விஷயம் கிராக் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு ஒரு ஈஸி ப்ரமோஷன் நடக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, எனக்கு இப்ப கண்டிப்பா. ப்ரமோஷன் இல்லாம ஒரு சாங் ரீச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்னலாம் ஆர்டிஸ்டிக்கா ரீச் பண்ணலாம் ஐ அம் புஷிங் மை செல்ஃப். ஃபண்டாஸ்டிக். நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, நான் பர்சனலி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ம். பார்க்காத ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஐ திங்க் சம்வேர் அலாங் த லைன் வி ஆர் ஆல் ஸ்லைட்லி ட்ரைங் டு பில்ட் இட் இல்ல. அது யாஹ்! அது நானும் இப்ப ஃபீல் பண்றேன். முன்னாடி ரொம்ப காம்படிட்டிவா அ இல்ல இப்ப இருந்த ஒரு சொல்லிக்கிறதில்ல விஷயம் அவ்வளோதான். இன்னுமே அப்படிதான் இருக்காங்க இருக்கு. எல்லாருமே. ஆ. ஒரு சில பேருக்கு அது இல்ல. அந்த இதுல. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. ம். "உனக்கெல்லாம் யார பார்த்தா அப்படியே எரிச்சலாலாம் இருக்காதான்னு?" சத்தியமா இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபீல்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கேன்னா, இன்னொரு சிவில் இன்ஜினியர பார்த்தா எனக்கு வயிறு எரியும். ஒண்ணுமே அவனுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டுன்னு. இப்ப நான் வந்து இன்னொரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன். இன்னொரு ஐடி கம்பெனி ஓனர பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். அவனுக்கு மட்டும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் தூக்குறான். இதில நான் எப்படின்னா, நான் ஒரு பாட்டு எழுதுனா, நான் கார் ஓட்டும்போது என் பாட்ட கேட்க போறதில்ல. ம். நான் இன்னொரு பாட்ட தான் போட்டு கேட்க போறேன். நான் திருப்பி ஒரு நக்கல வச்சுன்னு தவள அடிக்கிறத நான் கேட்டு போறேன். ஸோ, என்ன வந்து என்னோட சோகத்திலயும், என்னோட சந்தோஷத்திலயும் என் கூட இருக்கிறது இன்னொருத்தரோட வரிகள் தான். நான் ஏன் இன்னொருத்தன பார்த்து பொறாம பண்ணணும்? அவன் என்ன அப்சல்யூட்லி. சந்தோஷம் தானே படுத்துறான். ஸோ, அப்சல்யூட்லி. அப்படி ஒரு இது ஃபீல்டு அண்ட் நீங்க வேற என்ன ஆல்சோ காட்டுவீங்க? யூ நோ திஸ் கம்ஸ் வித் செக்யூரிட்டி. எக்ஸாக்ட்லி. இன்செக்யூரிட்டி இருக்கும்போது தான் இந்த பொறாம, கரெக்ட், இந்த கோவம் எல்லாமே இருக்கும். கரெக்ட். செக்யூரிட்டி வரும்போது எனக்கு என்ன இந்த வானத்துலேருந்து மழை பெய்யும்போது இந்த ஆ, ஒரு பானைய வச்சுட்டு நின்னோம்னா, இதுல என்ன விழுதோ அது எனக்கு. கரெக்ட். மிச்சதெல்லாம் பூமிக்கு நம்ம அவ்வளவுதான். விட்டோம்னாலே, நம்ம நிம்மதியா இருப்போம் நம்மளோட வேலையில. இன்னொரு 1000 லிரிசிஸ்ட் வந்தாலும், இன்னொரு 1000 பாட்டு இருக்கு. ஆமா. இன்னொரு 1,00,000 பாட்டு இருக்கு. ஒரு எ கோடி பாட்டு இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு இதில எனக்கு ஷாருக் கான் சார ரொம்ப பிடிக்கும். ம். அவர்ட்ட வந்து "ஹூ இஸ் யுவர் காம்படிட்டர்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐ ம். டோன்ட் கேம் ஹியர் டூ காம்பீட். ஐ கேம் ஹியர் டூ ரூல்" அப்படிம்பாரு. ஸோ அந்த ஒரு அமவுண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஹி ஹேஸ்ல. அதேமாரி அனுராக் காஷ்யப் சொன்னதா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "உங்களோட கதைய யாராவது திருடிட்டா நீங்க வருத்தப்படுவீங்களா? நான் ஏன் வருத்தப்பட போறேன்? இப்ப என் பாக்கெட்ல ஒரு ₹1,00,000 இருக்கு. ஒருத்தன் ரூ. 1 திருடுனா நான் ஏன் வருத்தப்பட போறேன்? ஏன்டா மீதி இவ்வளோ இருக்கே!" அந்த மாரி தான். என் மைண்ட்ல அவ்வளோ கதை இருக்கு. அவன் ஒரு கதை தானே எடுத்தான், எடுத்துட்டு போறான். ஏன்டா நான் ஐ அம் எ ரிச் காய். அந்த ஒரு ஃபீல் எனக்கு இதெல்லாம் தான் என்ன வந்து பயங்கரமா மெச்சூர்ட் ஆக்குச்சு. இல்ல, பிரில்லியன்ட். இல்ல அப்படிங்கிற ஸ்பார்க்ஸ் தான். இப்ப வந்து ஜெனரலி வந்து ஒரு ஹிட் அப்படின்னு வந்துருச்சு ம். அப்படின்னாலே, அடுத்தடுத்து அதே மாதிரி வரிகள் எழுதுறதுக்கோ,
இல்ல இப்போ ஒரு பர்ட்டிகுலர் டோன் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா, அதே டோன்ல தான் அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கும் அந்த ம். சிங்கருக்கு. ஏன்னா சிங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யா நான் பேசுறேன். சித் ஸ்ரீராமா இருக்கட்டும், பிரதீப் குமாரன் அவர்களா இருக்கட்டும், ம் எல்லாருக்குமே ஒரு இந்த டோன் அவருங்க ம் எடுப்பாங்க. அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் ஆர் அ ட்ரேட்மார்க் ஹவெவர் யூ வாண்ட் டு கால் யா இட். ஸோ இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா அட்வான்டேஜஸ் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் ஒர்க் ம் தட்ஸ் ஒன் அட்வான்டேஜ். யா ரெண்டாவது யூ செட்டிங் ஆர் ஸ்டைல் தேர் இஸ் யுவர் ஸ்டைல் தட்ஸ் பீயிங் பில்ட். இதுதான் என்னோட ஸ்டைல், இப்படி ம் தான் நான் வந்து பண்ணுறேன்னு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஒரு ஒரு ட்ரேட்மார்க் ம் முத்திரை குத்துற மாதிரி. மூணாவது ஒரு விஷயம், இதோட பேன். ம் இது வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னாக்கா, ஐயோ! இட்ஸ் அ பெயின், கம்ப்ளீட் பெயின். இது வந்து ஒரு டிசாஸ்டர். இது வந்து ஒரு சாபக்கேடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு அதுதான் வரும்னு தெரிஞ்சுட்டு அத மட்டும் தான் குடுப்பாங்க. எனக்கு கன்னவிசி வந்ததுக்கப்புறம், எனக்கு வந்து வெறும் மெலடி ட்ராக்ஸ் தான் வந்தது. ம், நான் கன்னவிசிக்கு அடுத்து ஒரு 10 கன்னவிசி தான் எழுதினேன். அத ம், உடைக்கிறதுக்கு எனக்கு அடிப்புலி தேவைப்பட்டது. அப்புறம் கன்னவிசிய பண்ணிட்டாங்க. எனக்கு வெறும் அடிப்புலியா வர ஆரம்பிச்சுருச்சு. ம், நீங்க என்னோட இத எடுத்து பாருங்களேன் ஃபில்மோகிராஃபிய. நான் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தமிழ், மலையாளம் ட்ராக்ஸ் எழுதியிருக்கேன். ம். அடிப்புலினால. தமிழ் நல்ல வேளை மனசுலாயம் என்ட்ட வரல. அதுவரையும் எனக்கு ஹேப்பியா இருந்தது. திருப்பியும் திருச்சி வந்தேல்லே தெறிக்க விட்டா அந்தந்தல மறுபடியும் அடிப்புள்ளி எழுதணுமா அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஸோ அவ்வளவு நான் வந்து வந்தது. தென் இப்ப உருகி உருகி ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு உருகி உருகி ம், எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ம், வருது. ம், இத உடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா எனக்கும் கிராமிய பாடல்கள் எழுத பிடிக்கும். எனக்கும் கானா பாடல்கள் எழுத பிடிக்கும். எனக்கும் ராப் எழுத பிடிக்கும். ம், பேசிக்கலி ஐ ஸ்டார்ட்டட் மை கரியர் அஸ் அ ராப்பர். ம், எனக்கு வந்து ராப்னா அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எமினம் பார்த்து வளர்ந்தவன். ம், எனக்கு வந்து ஸ்பீடா ராப் பண்ண பிடிக்கும். அது வராது. அ இப்ப வந்து ரொம்ப ஒரு ஹீரோ பில்டப் ட்ராக்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ அதெல்லாம் வரப்பிரசாதம், அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வரும். அ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசரே ஹீரோவா நடிச்சிருப்பான்ல, அந்த படத்துலாம் வரும். ஐயோ! எனக்கு வந்து என் தலைவன் சூப்பர் ஸ்டாருக்கு எழுதணும்னு ஆசை. இப்ப நான் உன்ன அப்படி நினைச்சு எழுதணும் இல்லையா? அப்படின்ட்டு இருக்கும். என்னன்னா, லைக் ஐம் நாட் கிரிட்டிசைசிங். அவங்க அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு நடிச்சா பரவால்ல. ஏன்னா காசு இருக்குங்கிறதுனால அவங்க நடிப்பாங்க இல்லையா? அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நெறைய ஹீரோஸ் லிரிசிஸ்ட் ஆனதே நெறைய பேருக்கு பிடிக்காது. ம், நான்லாம் வந்து என்னோட ஒரு டாப் 3 ரோல் மாடல்ஸ் கேட்டீங்கன்னா, அதுல ஒருத்தர் வந்து சிம்பு. ம், எல்லாரும் கவிதை நடையில பாட்டு எழுதும்போது, அவர் ஒருத்தர் அத உடைச்சு எழுத ஆரம்பிச்சாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா லிரிசிஸ்ட்டே அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாரி ஒரு தனுஷ் மாரி ஒரு பாட்டு எழுதி குடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கறாங்க. ம். இட் ஆல் ஸ்டார்ட்டட் ஃப்ரம் தேர். கரெக்ட், கரெக்ட். எஸ்டிஆரோட இதுல தான் இருக்கும். ஆமா, அண்ட் அவரு சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆ. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஆல் ஸ்டார்ட்டட் வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஸ்டார்ட்டட் ஃப்ரம் தேர் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அ தனுஷ் சாரோட லிரிக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து முடிப்பாரு. இப்ப இதுவே எடுத்துக்கோங்களேன், டேமேஜ் ஆன பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆனேன். அந்த ம், மேக்கிங் வீடியோல சொல்லியிருப்பாங்க, "சார் நீங்க வந்து எழுதுனது வரி இல்ல சார். ஒரு 5 வருஷம் வாழ்க்கை சார்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் அந்த அவ்வளோ பெரிய கன்டென்ட் எப்படி திருக்குறள் மாரி ஷார்ட்டா சொல்ல முடியும். ம், ஸோ தெர் ஆர் லைக் ஹீரோஸ் ஹூ கேன் ரைட் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஆல்சோ. அம் அம் ஒரு நாளில் வாழ்க்கை வந்து நான் முத்துக்குமார் சாரோட சேர்ந்து செல்வராகவன் சாரும் எழுதியிருக்காரு ம், அப்படின்னு சொல்லி நான் நெறையா கேள்விப்பட்டிருக்கேன். ம். ஸோ தெர் ஆர் டைரக்டர்ஸ் ஹூ கேன் ரைட் பெட்டர் தேன் எனி லிரிசிஸ்ட்ங்கிற மாதிரியும் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ தேவர் அண்டர் எஸ்டிமேட் எனிஒன். ஆஃப் அது கோர்ஸ். வந்து நான் ரொம்ப இதா இருப்பேன். ஸோ எல்லாராலயும் எல்லா விதமான பாடல்களும் எழுத முடியும். கிவ் தெம் அ சான்ஸ். இப்ப நான் ஒரு படத்துல வந்து ஒரு 4 பாட்டு எழுதியிருப்பேன். அப்பா 5வது பாட்டும் நம்மள்ட்ட தான் வரும். இந்த படம் நம்ம தான் ஒன் கார்ட் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு பாட்டு மட்டும் வெளிய குடுப்பாங்க. ஏன்னா அது இன்ட்ரோ சாங்ல அதெல்லாம் உங்களுக்கு வராதுல்ல. "நீ குடுத்தியா என்ட்ட? எழுதி வாங்குனியா? நல்லா இல்லன்னா போ தப்பே கிடையாது. ஏன் குடுக்காமயே நீயே ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு போய்க்கிற?" அந்த மாரி ஏகப்பட்ட கரெக்ட். இடங்கள்ல நடக்கும். நமக்கு புடிச்சது வந்து வரதுக்குள்ள பிடிக்காத ஆர் கம்மியா வர நெறைய விஷயங்கள் வந்து வரும் இல்லையா? யாஹ்! இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, எனக்கு வெஸ்டர்ன்ல பயங்கரமான ஃபேசினேஷன் இருக்கும். ம். ஆனா, எனக்கு முதல்ல வந்த பாடல்கள் வந்து 100 மாதிரி. அண்ட் யூ நெயில்ட் இட் ஆக்சுவலி. எனக்கு ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஹி கீப்ஸ் டெல்லிங் மீ தட். ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ம். கம்போசர் சித்துவுக்கு வந்து நீங்க தான் அந்த பாட்டு பாடுனீங்கன்னு தெரிஞ்சா, அவரோட அடுத்த 4 பாட்டு நீங்க தான் பாடுவீங்க. ஆ. ஐ அஷ்யூர் தட். ஏன்னா அவனுக்கு அவ்ளோ பிடிக்கும். சோ ஓ! மெனி லைக் பீப்பிள் ஃபெல் ஃபார் தட் ட்ராக். வாவ்! அண்ட் தட்ஸ் மை பெர்சனல் ஃபேவரைட் ஓ! ட்ராக். நான் தேங்க் யூ. எழுதுனதுலயே ஏன்னா அ பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். 2 மிலிட்டரி பீப்பிள் சாரி ஒரு மிலிட்டரி கை 2 லைக் ஆர்ஃபன்ஸ் ம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுல ஹஸ்பண்ட் வந்து மிலிட்டரி கை. ஒரு நைட் எனக்கு வந்து எல்லா சொந்தமும் திருப்பி கிடச்சிருச்சுங்கிற மாரி ஒரு நைட் அந்த ஃபர்ஸ்ட் நைட். முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில எனக்கு வார் இருக்கு டாடான்னு அவர் போயிடுறாரு. ம். ஏய்
ஒரே ஒரு நாள் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ திருப்பி போயிடுச்சு அந்த சுச்சுவேஷனு. அப்போ வர பாடல் அப்படின்னோன்னா எனக்கு ஐயையோ! அப்படின்னு இருந்துச்சு. பியூட்டிஃபுல் அப்படி ஒரு கம்போசிஷன் ஆல்சோ. எக்ஸலன்ட். ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நான் அத இப்போ நமக்கு சில பாடல்கள்லாம் நம்ம பாடிட்டு ம். வந்தப்புறம் மறந்துரும். ஆமா. இது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கு. கரெக்ட். அண்ட் இன்னொரு மேஜிக் ஆக்சுவலாக எனக்கு நடந்தது என்னன்னா, விவியன் வாஸ் சேயிங், எனக்கு இதுக்கு என்ன டியூன் பண்ணுறேன்னு தெரிலடா, ம். ஒன்று பண்ணுறேன், நீ வந்து ஒரு லிரிக் எழுது ஒரு ஓரமாக உட்காந்து, நான் ஹெட்ஃபோன் போட்டு நான் டியூன் பண்ணுறேன், என் டியூன் நல்லா இருந்தால் நீ லிரிக்கை பார்த்து, உன் லிரிக் நல்லா இருந்தால் நான் டியூன் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதிட்டு மச்சான் ஒன்று கிராக் பண்ணிட்டேன், ஏய் நானும் ஒன்று கிராக் பண்ணிட்டேன், ஐயோ இவனு பண்ணிட்டானா இப்போ இது வேணான்றானோ அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே கூட உன் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நூலும் இடையிலே அனைத்தாய் உன்னை இருக்குமா இப்படி பார்த்தான், என்னடா அப்படின்னு, என் டியூனை கேளு, தரா தரரரரரா தரரா தரரரரரா தரரா தரரரரரா தரரரரரா தரரா. என்ன தெரியுமா நீ எழுதியிருக்கு, நூலும் இடையினில் இல்லை அனைத்தாய் என்னை இறுக்கமாய் நகரம் பல தாண்டிய இந்த இடை வெளி கொல்லுதே. எப்படிடா அதே டியூன் கேட்டியா? இட்ஸ் அ மேஜிக். அப்படியே சந்தோமானமா அது உட்காந்தது லிரிக்கா. ஸோ இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தான் அது இல்ல நடக்கும். நம்ம அந்த வேவ் லென்த் எல்லாம் செட் ஆகி brilliant. இந்த மாதிரிலாம் சான்ஸ் இப்போ நானும் சித்துவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் நான் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அவன் டக்குன்னு ஒரு டியூன் சொல்லுவான், அப்படியே எழுதி வீட்டுக்கு வரதுக்குள்ள பாட்டு ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட மேஜிக் நடக்கும். இது மியூசிக்கோட ஹை இது. இல்ல ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி பாடல்கள்லாம் வரும்போது நல்லா இருக்குங்கிறாங்களே என்னடா அது நமக்கு இப்போ நமக்கு வந்து வருதா? பிகாஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஐ வாஸ் அ பிகினர். யா ஒண்ணுமே தெரியாது. வருதாப்பா நிஜமா நல்லா இருக்கா? அந்த ஃபேஸ்ல தானே இருக்கும். ஸோ எனக்கு ஆனா பிடிச்சத பார்த்தா நல்லா ஐ ஹேவ் நத்திங் அந்த மாதிரி பிடிக்கும் எனக்கு. என்ன இது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு வர மாட்டேங்குதே, இதே மெலடி பாட சொல்றாங்க. இவரு சொல்லுவாரு, யாரு குணா பாலசுப்ரமணியம், சௌந்தர்யா உங்ககிட்ட ஒரு பியூட்டிஃபுல் மெலடி வாய்ஸ் இருக்கு, அது இருக்கட்டுங்க, இதை கொடுங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து பிடிச்சது ஒரு விஷயமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் இது வருது அப்படிங்கும்போது சரி நம்ம பண்ணுவோம், பண்ற வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லைட் வெஸ்டர்ன் மெலடி தான் நான் பாடினது ராஜா சார் கூட. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது சரி இது வருது போல ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ரேப் பிடிக்கும், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த கண்ண வீசி மாதிரி உருகி உருகி எப்படி வந்தாயோ மாதிரி பாடல்கள் வந்து இட் ஐ திங்க் இட் டச்சஸ் த சோல்ஸ் ஆஃப் பீப்புள். பிகாஸ் நீங்கள் சொல்கிற பாட்டு ஆர் பெரும்பான்மையான மக்கள் வந்து கேட்குற பாட்டு அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் இருக்கிற வரிகள் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு பர்சனலி தெரியல. கரெக்ட். ஆனால் இன்னைக்கு என்னோட 5 வயசு நீஸ் 6 வயசு நீஸ் வந்து கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மலாம் எப்படி ஒருவன் ஒருவன் முதலாளி வைப் பண்ணோமோ அந்த மாதிரி திஸ் ஒன் இஸ் ஆல்சோ சம்திங் தட் வில் பி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா என்னோட பெரிய சந்தோஷமே அதுதான். பாடல் எழுதும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஹையே என்னன்னா, இது வந்து எனக்கு ஒன்று நடந்தது. நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே இருக்கும். நம்மள்ட்ட பணம் இல்லைன்னு நம்மளை வந்து என் குடும்பத்தில் மதிக்கலையோ, இது எல்லா அப்பாக்களுமே மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாம் ஒரு மிடில் விஷயம். கிளாஸ் என்ன எங்கள் வீட்டில் எட்டி பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஆஃப்டர் ரைட்டிங் ஸோ மெனி ஹிட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் வித் ஸோ மெனி கம்போசர்ஸ், நான் எங்கள் அப்பா வழி சொந்தங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது லிட்ரலி ஹே விக்னேஸ்வரா நவருங்க நவருங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் எப்படி இந்த நதி இப்படி விலகும் அந்த மாதிரி அப்படி விலகுச்சு ஒரு கூட்டம். எனக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. நம்மளால வந்தால் மதிக்க மாட்டாங்க, சரிடா இது கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு பயங்கர ப்ரைடாக இருந்தது அதை பார்க்கும்போது. இல்லை ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா இந்த பாடல்கள் தான் காரணம். அண்டு என்னோட பிக்கஸ்ட் எவர் ஃபேன் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய குழந்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷி க்ரூ அப் வித் மை மியூசிக். கரெக்டாக நான் வந்து ஒரு லிரிசிஸ்ட், என்னோடய கண்ணவீசி வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்போது என் குழந்தை பிறந்திருக்கா. ஸோ அவள் கேட்டு வளர்ந்த எல்லாமே என்னோடய பாடல். அவள் என்றைக்குமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாள்.
ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆண் பாவம் படத்த ம். வந்து எனக்கு வந்து ஒரு 30 டிக்கெட் குடுத்தாங்க. நான் வந்து ஒரு 30 பேருக்கு நான் டிக்கெட் குடுத்தேன். எல்லாரும் ம். போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாத்தி மாத்தி கால் அடிக்கிறாங்க. "ஏய் படம் பார்த்தோம். ஏய் சூப்பரா இருந்துச்சு படம். ஏய் அப்படி இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு மட்டும் ஃபோன வாங்கிட்டு, "குடுங்க ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு, "டாடி உங்க பாட்டு பார்த்தேன். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சு." கண்ணே கலங்கிருச்சு அப்படியே. இதுக்கு தானே நம்ம அனுப்பி விட்டோம். என்னதான் நம்ம படம்னாலும், என் பாட்ட கேட்டு என்ன சொல்றாங்க? ம். அதுக்கு தானே அனுப்பிவிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஷி அட்மையர்ஸ் மீ இல்ல. ஸோ எனக்கு சிறப்புங்க. அவ வந்து வளரும்போது எங்க அப்பா யார் தெரியுமா? எப்படி இருந்தாரு தெரியுமா? உரியுரி தெரியுமா? கண்ணகி அப்படி சொல்ற அளவுக்கு பாட்டு இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சைடு ஆசை. இன்னொரு சைடு ஆசை என்னன்னா, ரீசென்ட்டா நான் வந்து கேள்விப்பட்டேன். ராயல்டீஸ்ல வந்து மறைந்த ஒரு பெரிய ஒரு லிரிசிஸ்ட் அவர்களோட வீட்டுக்கு போன வாரம் வந்து ஒரு 17,00,000 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இல்லாம போன டைம்லயும் என்னைக்கோ ஒரு நாள் என் ஒய்ஃப் என்னோட குழந்தையோ என் ஒய்ஃப்க்கோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். என்னோட குழந்தை வந்து ஒருத்தர் வீட்ல வந்து வாக்கப்பட்டு போயிருக்கா. உங்க அப்பா உனக்கு என்ன தாண்டி சேர்த்து வச்சுட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு. டொடாங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா யுவர் அக்கவுண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 35 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான்டா சேர்த்து வச்சிருக்கான். மாசம் மாசம் வரும்டா ராயல்டில அப்படின்னு காட்டணும். அந்த I அளவுக்கு hope we don't have such experiences யா for women in the future. ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் அவளுக்கு வந்து லைக் அப்படி ஒரு பேக்கப்பா நான் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு நான் வொர்க் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை தான் என்ன ஓட வச்சுக்கிட்டே இருக்கு பயங்கரமா. டச் அந்த வுட். மாரி. டச் நெறைய வுட். பேரு சொல்லியிருக்காங்க, என்னோட குழந்தை தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். குழந்தை தான் என்னோட ஊந்துகோல் யா, யா, அப்படின்னு. யா. ஸோ ஷீ இஸ். எஸ், அண்ட் எஸ். எனக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். எனக்கு வென் மென் ட்ரீட் வுமன் பேட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்ல. எனக்கு அது வந்து எனக்கு அத லைக் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த ஈக்குவாலிட்டியில நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பேன், என்னோட குழந்தையோட பேர் வந்து சாஷினி. அவளோட இனிஷியல் வந்து வி.ஏ. சாஷினி. அம்மா, வி அப்பா. ஃபார் விக்னேஷ். மைசெல்ஃப் அண்ட் ஏ ஃபார் அனிதா. நைஸ். ஹர் மாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு போட்டதே ஏவி சாஷினின்னு தான் போட்டேன். இல்ல ம். ரொம்ப நல்ல மனசு தான் உனக்கு. விஏ போட்டுக்கோ. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் அத மாத்தி விட்டா அதுக்கப்புறமும். என்னன்னா லைக் நாங்க வந்து வெரி வெரி சாஃப்ட் பியூட்டிஃபுல் கப்பிள். நானும் கோவம் வந்தா திட்டுவேன். அவளும் கோவம் வந்தா திட்டுவா. ஆஃப் கோர்ஸ். நானும் கோவம் வந்தா அடிப்பேன். அவளும் கோவம் வந்தா அடிப்பா. அடிக்கிறது இது வந்து வயலன்ஸ் கிடையாது. தப்பு பண்ணாத அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணுவாங்கல்ல. செல்லமான. அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ ம். திஸ் இஸ் ஈக்குவாலிட்டி. நீ தப்பு பண்ணா, நீ தப்புன்னு சொல்ற ஈக்குவாலிட்டி குடு. நான் தப்பு பண்ணும்போது நீ சொல்லு. அதில அப்படி இருக்கும்போது, இதில என்ன வந்து அந்த ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம்லாம் பார்க்குறாங்க. ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க? எனக்கு புதுசா இருக்கு. ஏலியனேட்டடா ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு தான் எனக்கு நெறைய இடங்கள்ல இருக்கும் அது. நம்ம அத இன்னொரு நாள் பேசலாம். ஆமா. அது ஒரு தனி டாபிக். நீயா நானாக்கு ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க. அங்க அத வச்சுக்கலாம். நான் வந்து ஐ ஹேவ் அ பிஹெச்டி இன் ஜெண்டர் ஸ்டடீஸ். அப்படியா? நைஸ். அப்ப அடுத்த பாட்காஸ்ட் ரெடின்னு சொல்லுங்க. ஆணாதிக்கம் இல்லையா? அப்படின்னு ம். ஆரம்பிச்சுருவேன் நானு. இல்ல. இல்லையான்னு சொல்ல வரல. ஏன்டா பண்றீங்க அப்படின்னு. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன கான்செப்ட் இது அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நெறைய இடங்கள்ல அது மாறல. அதான். 2மே இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்னுமே வந்து அடிமைத்தனமா இருக்கிற பெண்களும் இருக்காங்க. ம். அடிமைத்தனமா இருக்க ஆண்களும் இருக்காங்க நெறைய வீட்ல. எனக்கு இது 2மே தப்புன்னு தான் சொல்றேன். அஃப் கோர்ஸ். அடிமைத்தனமே தப்பு தான். அததான் நான் சொன்னேன். இது 2மே எங்களுக்கு நாங்க படம் பார்த்துட்டோம். இது ஆண் பாவ ப்ரமோஷன் கிடையாது. அது முடிஞ்சுச்சு. ஆமா. The promotion's over. Until then, this is me, Kia Soundarya, signing off from the Sai Podcast. Da 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 da.